வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம முதல்வர் அப்பா அழகான ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரோட் ஷோ நடத்துகிறாராம். இவர் என்னமோ பெரிய கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி நம்ம நாடுகள் இருக்குது. அப்படியே இயற்கையோட மனம் வந்து அப்படியே பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாரு. என்னங்க இது கேனப்பைய ஊரில் கிறுக்கு போய் நாட்டாமைங்கிற மாதிரி மதுரையில் அந்த ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடங்களில் அதாவது ஒரு மீட்டருக்கு 50 ரூபா துணியை வாங்கி, பாலிஸ்டர் துணியை வாங்கி கலர் கலராக வந்து அதை வந்து ஒட்டி அதை வச்சுருக்குறாங்க. அதுக்கு கீழே குப்பையும் செத்தையும் சாக்கடையும் ஐயோயோயோயோ அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. மலம், ஜலம், ஜிலம் எல்லாமே அங்கே தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது. அந்த இடங்களில் முறையான சாலை வசதிகள் இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. மக்கள் ஏற்கனவே எங்களுக்கு இங்கே ஒரு பாலங்கள் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு இங்கே தடுப்புச்சோறு வேணும், இதெல்லாம் எதையுமே செய்யாமல் இந்த முதல்வர் அதாவது ஸ்ரீரங்கத்துக்குடைய சீமை சிரிக்கியா அப்படின்னு ஏதோ ஒரு இதில் சொல்கிறது மாதிரி இங்கே வந்து முதல்வர் இந்த ரோட் ஷோ நடத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் தான்.